நம்ம அன்றாடம் வீட்டுல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லி ஒவ்வொருத்தரும் சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சு இப்படி சொல்லி காமிக்கிறாங்க. அதுவும் வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா, இந்த சொல்லி காமிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா பிரயோகப்படுத்தப்படும் ஒரு வார்த்தையாகும். அதாவது இப்ப எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறது, எங்கேயாவது ஒரு சாப்பிட போறது, இல்ல ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு போறது. இன்னைக்கு பாரு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு 300 ரூபா ஆச்சு அப்படின்னு சொன்னா, என்னை கூட்டிட்டு போய் 300 ரூபா ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறது, நீங்க கூட்டிட்டு போகாமையே இருந்திருக்கலாமே இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறதுனே சங்கடப்பட்டுக்கிட்டு, அதனாலேயே அவர் கூட்டிட்டு போறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு, இல்ல அவங்க கூப்பிட்டாலும் போறதுக்கு இவங்க சங்கடப்பட்டுக்கிட்டு, இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு சங்கட நிலை வந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேஸ் ஒன்று சொல்றேன். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவரு நல்லா சம்பாதிக்கிறவரு, ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் ஒன்றும் சரியா ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்கல, செஞ்சு போடல, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அவரை பத்தி. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தன்னுடைய வசதியை அவ்வளவா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. என்னென்னமோ செலவு பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்குன்னு வெளியே காமிச்சிக்கிற மாதிரி செலவு பண்ண மாட்டாங்க. கடைசியா அவர் ரிட்டையர் ஆகி பொண்ணு கல்யாணம் பண்றாரு. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது போய் வழக்கமா புடவை எடுப்போம் இல்லையா, துணிமணி வாங்குறதுக்குன்னு காஞ்சிபுரம் போறாரு. காஞ்சிபுரம் போயிட்டு பொண்ணுக்கு எடுத்த புடவையினுடைய விலையை விட ஒரு 1000 ரூபாய் அதிகமா ஒய்ஃபுக்கு எடுக்கிறாரு. ஏன்னா நெடுநாளைய கம்ப்ளைண்ட் ஒய்ஃபுக்கு, எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கல, நான் இஷ்டப்பட்டதை செய்யல, இந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் காஞ்சிபுரத்தில் இப்போ பொண்ணுக்கு 5000 ரூபாய்க்கு எடுத்தாருன்னா ஒய்ஃபுக்கு 6000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துட்டாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க புடவையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு. அப்போ அவர் சொல்றார், என்ன உனக்கு திருப்தி தானே? பாரு, பொண்ணு கல்யாண பொண்ணோட உனக்கு ஒரு 1000 ரூபா அதிகம், அந்த அளவுக்கு புடவை எடுத்திருக்கிறேன், இப்ப எல்லாம் உனக்கு திருப்தி தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத சொன்ன உடனேயே அந்த அம்மா உடனே கோச்சிக்கிட்டு, அதாவது கல்யாணமே நின்னு போற அளவுக்கு எனக்கு பாரு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து எடுத்துன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார், இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறதுக்கு நீ எதுக்கு எனக்கு புடவை எடுத்து கொடுத்த அப்படின்னு ரகலையாகி என்கிட்ட கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த வீட்டுக்கார்ட்ட பேசும்போது என்ன அவர் சொல்றாருன்னா, நான் ஒண்ணுமே தப்பா சொல்லல சார், இவ்வளவு 1000 ரூபாய்க்கு பாரு எவ்வளவு நாளா நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு பாரு பொண்ணோட முக்கியமா உனக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து செலவு பண்ணி எடுத்திருக்கிறேன்னு தான் சொன்னேன். இதுல சொன்னனே ஒழிய வேற எந்த விதமான ஒரு குற்றமும் கிடையாது. அதாவது இப்ப நான் ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு போறேன், ஒரு செலவு பண்றேன், பையனுக்கோ ஒய்ஃபுக்கோ இல்ல குடும்பத்தாருக்கோ, இவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லக்கூடாதா? சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது இன்னைக்கு 1000 ரூபாய் பில் ஆச்சு அப்படின்னு கார்ல ஏறும்போது சொன்னா உடனே ஐயோ நீங்க சொல்லி காமிச்சிட்டீங்களே, அப்ப அவன் வேற யார்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க? இது கணவன் மனைவி கிட்ட சொல்றது மட்டும் இல்ல, மனைவி கணவனுக்கு சொன்னா கூட இன்னைக்கு இதை செஞ்சம் பாரு, அதை செஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னா கூட உடனே சொல்லி காமிச்சதா? இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்குள்ள இல்லது ஒரு உறவு முறைக்குள்ளார சொல்லி காமிக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமா இருக்குது. இந்த சொல்லி காமிக்கிறதுன்றது வேற, குற்றம் சொல்றதுன்றது வேற. சொல்லிக்காம எப்படி இருக்க முடியும்? ஒருத்தர் தன்னுடைய கஷ்டத்தையோ அல்லது சாதனையோ தோல்வியையோ வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும்? நம்மளுடைய சம்பந்தப்பட்டவங்கிட்ட தானே சொல்லி திருப்தியோ அல்லது வருத்தத்தையோ பகிர்ந்துக்க முடியும். அந்த மாதிரி சொல்லி காமிக்கும் போது கொஞ்சம் பொறுமையா, ஆமாங்க இன்னைக்கு நிறைய செலவாயிடுச்சு, ஆமாங்க இத்தனை நாளா விட்டா கூட இன்னைக்கு எனக்குன்னு செலவு பண்ணிருக்கீங்க, பாருங்க நாம எவ்வளவு அழகா செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அந்த சொல்லி காமிக்கிறதுன்றதை விட பகிர்ந்துக்கிறது, அதாவது தன்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுன்னு ஆயிடும். இவ்வளவு செலவாச்சுன்னு சொல்றது சங்கடத்தோட சொல்றது இல்ல. அப்படி அவரு சங்கடத்தோட சொன்னா கூட நீங்க, அதாவது ரிசீவ் பண்றவங்க, அந்த செய்தி யாருக்கு போய் சேருதோ அவங்க அதை பகிர்ந்துக்கிற அளவுக்கு வாங்கிக்கிட்டோம்னா அது குற்றமா தோணாது, சங்கடமா தோணாது, புண்படுத்தாது. இந்த மாதிரி சில சமயத்துல நாம சொல்றது, பையன்கிட்ட கூட ஏப்பா உன் பேண்ட்டுக்கு இவ்வளவு செலவாச்சு,
இப்போ ஷூவுக்கு இவ்வளோ செலவாச்சு. சில வீட்டில் போனால் பார்க்கலாம், ஷூ மட்டும் 2000 ரூபாங்க. உடனே அந்த பையன் கோச்சிக்குவான், 2000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. எப்படி? அதனுடைய விலையே 2000 ரூபா, சொல்லத்தானே வேணும். இந்த சொல்லிக்கிறது பகிர்ந்துக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த குற்றம் சொல்றது அப்படின்றது போயிடும். நிறைய குடும்பங்கள்ல இந்த மாதிரி என்ன சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், சங்கடப்படுத்திக்கிட்டும் இருக்கிறோம். இப்படி இல்லாம சொல்லி காமிக்கிறது அப்படின்றது குற்றம் இல்லாம சொல்லி பகிர்ந்துக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, என்னுடைய கஷ்டங்களையோ அச்சீவ்மெண்ட்ஸையோ சாதனையை கூட நான் இவ்வளவு பண்ணியிருக்கிறேன் பார். இது வீட்டில் மட்டும் இல்லை, இன்னும் நீங்க சொல்ல போனா வேலை செய்யற இடத்துல கூட நான் இன்னைக்கு பாரு இவ்வளவு வேலை செஞ்சேன். இப்ப 4 பேர் சேர்ந்து செய்யற இடத்துல ஒரு இடத்துல நான் இவ்வளவு வேலை செஞ்சேன், உடனே நான் இவ்வளவு வேலை செஞ்சேன்னு சொல்லிக்கிறான் பார் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ள வச்சிருக்கிற அபிப்பிராயங்கள், தன்னார்வு. அதாவது இந்த ஈகோன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, என்ன நீ ஒன்னும் சொல்லக்கூடாது, நான் செய்யறது மட்டும்தான் ரைட்டு, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்கள பத்தி, அதாவது இந்த எதிர்பார்ட்டியை பத்தி ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்னை எப்பயும் குற்றம் சொல்லுவார், என்கிட்ட இது பகிர்ந்துக்க மாட்டார், இந்த மாதிரி சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு அபிப்பிராய எண்ணமோ நம்பிக்கையோ வச்சிருக்கும் போதுதான் அதை சொல்லி காமிக்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க, நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த விதமான சங்கடமும் இல்லாம அந்த குடும்பம் ரொம்ப இனிய இல்லமா இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த சொல்லிக்கிறது சொல்லி காமிக்கிறது அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு புரிய வச்சோம்னா எந்த விதமான சங்கடமுமே வராது.